அண்மை செய்தி. பாமக, வன்னியர் சங்கம் ஆகிய இரண்டையும் மகன் அன்புமணியிடம் ஒப்படைக்க ராமதாஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று அவரது தந்தையான ராமதாஸ் அவர்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட 18 மாத இடைவெளிக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்பது இன்று நடந்திருக்கிறது. தனது மகனை ஆற தழுவி ராமதாஸ் கண்ணீர் மல்க கட்டி அணைத்த அந்த காட்சிகளும் வெளியாகி இருந்தது. குறிப்பாக நடைபெற்று முடிந்த தேர்தல் பற்றியும் தேர்தலுக்கு பிறகு அன்புமணியின் செயல்பாடுகள் பற்றியும் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாராட்டியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சமூக நீதி கணக்கெடுப்புக்காக அனைத்து கட்சி கூட்டம் போடப்பட்டதை பாராட்டியும் ராமதாஸ் அவரிடம் பேசியிருக்கிறார். விவசாயிகள் பிரச்சனைக்காக அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்ததையும் சொல்லி வாழ்த்து செய்தியும் சொல்லியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமதாஸ் அவர்களின் விருப்பப்படி கிராமமாக தற்போது அன்புமணி செல்வதை டாக்டர் ராமதாஸ் ஊக்கப்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமமாக சென்று மக்களை சந்திக்க போவதாக சொல்லியிருக்கிறார். எனவே திருவண்ணாமலையை சென்றிருக்கிறார். கிருஷ்ணகிரிக்கு செல்ல இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் நான் எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று உன்னை திட்டினோ, உன் மீது கோபம் கொண்டனோ அதையெல்லாம் நீ தற்போது செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற வகையிலே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சில ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். குறிப்பாக நான் எனது உடல்நலனில் கவனம் செலுத்தப் போகிறேன் என்கின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். பாமக, வன்னியர் சங்கம் இரண்டையும் அன்புமணி பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே தற்போது அவர் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என நினைத்தோனோ அதை தற்போது நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற ஒரு வார்த்தையை அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார். கட்சியையும் மற்ற அமைப்புகளையும் நீ கவனித்துக் கொள் என்கின்ற ஒரு வார்த்தையையும் அவர் பேசும்போது சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக தவிர பசுமை தாயகம், சமூக ஊடக பேரவை, சமூக நீதி வழக்கறிஞர் சங்கம், வன்னியர் சங்கம் என மொத்தமாக 34 துணை அமைப்புகள் இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.